மகாபாரதத்துல அர்ஜுனருக்கு ராமர் பத்தின ஒரு சின்ன சந்தேகம் வந்துச்சு. அதாவது ராமர் எதுக்காக இலங்கைக்கு போறதுக்கு தன்னுடைய அம்புகளை பயன்படுத்தி ஒரு அம்பு பாலத்தை உருவாக்காம கற்களை வச்சு ஒரு பாலத்தை உருவாக்கினாரு அப்படின்ற ஒரு கேள்வி வந்துச்சு. இந்த கேள்விக்கான பதிலை அவர் காட்டில் சந்திச்ச ஒரு வானரத்துக்கிட்ட கேட்டாரு. அப்ப அந்த வானரம், ராமராலையும் சக்தி வாய்ந்த ஒரு அம்பு பாலத்தை உருவாக்க முடியும், ஆனா அந்த அம்பு பாலம் எங்களுடைய எடையை தாங்காம நாங்க எல்லாரும் கடல்ல விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவர் கற்களை வச்சு ஒரு பாலத்தை உருவாக்குனாருன்னு சொன்னாரு. ஆனால் அர்ஜுனருக்கு இதில் நம்பிக்கை இல்லை. அதனால் என்னுடைய சக்தி வாய்ந்த அம்புகளை பயன்படுத்தி ஒரு பாலத்தை ஒரு ஆற்றுக்கு நடுவில் உருவாக்குறேன், உன்னுடைய இடையை வச்சு அதை உடச்சி காட்டு பார்ப்போம் அப்படின்னு சொன்னார். அதனாலேயே அம்பு மலைகளை பொழிஞ்சு ஒரு சக்தி வாய்ந்த பாலத்தை அர்ஜுனரும் ஒரு ஆற்றுக்கு நடுவில் உருவாக்குனார். ஆனால் அந்த வானரம் அந்த அம்பு பாலத்துக்கு நடுவில் போய் நின்னோன்னே அது உடஞ்சி தூள் தூளாக நொறுங்கிடுச்சு. இப்போ தான் அர்ஜுனருக்கு தான் பண்ண தப்பு என்ன அப்படிங்கிறத புரிஞ்சு அந்த வானரத்தை வணங்கினார். அப்போ அந்த வானரம் ஹனுமானா உருமாறுச்சு. இவ்வளோ நேரம் அர்ஜுனர்கிட்ட பேசி அவருடைய அகந்தையை அழிக்கிறதுக்காக தான் ஹனுமன் ஒரு வானரத்தோட உருவத்தில் வந்திருந்தார். இதை தெரிஞ்ச அர்ஜுனர் அவர்கிட்ட தாழ் பணிஞ்சு வணிஞ்சாரு. அந்த சமயத்தில் அர்ஜுனருக்கு ஒரு வரத்தை ஹனுமன் கொடுத்தாரு. அதாவது, ஏற்கனவே பீமனுக்கு கொடுத்த வாக்கின்படி உன்னுடைய கொடியில் இருந்து உன்னுடைய தேரை காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு. அதே நேரத்தில் உன்னுடைய தேரை தாக்கக்கூடிய சக்தி வாய்ந்த அஸ்திரங்களோட சக்தியை ஒன்றும் இல்லாமல் என்னால் பண்ணிட முடியும். அதனாலேயே இந்த போரில் நீ வெற்றி பெறுற வரைக்கும் கண்டிப்பாக உன்னுடைய தேர்கொடியில் நான் இருப்பேன் அப்படிங்கிற வரத்தை அர்ஜுனருக்கு ஹனுமன் கொடுத்தாரு. அந்த ஒரு காரணத்தினால தான் அர்ஜுனனோட தேரை எவ்வளவு சக்தி வாய்ந்த ஆயுதங்களை பயன்படுத்தியும் எதிரிகளால் அழிக்கவே முடியல அப்படின்னு மகாபாரதத்தில் சொல்லப்பட்டிருக்கும்.